அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன். நமது நெக்ஸ்ட் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் வாழ்த்துகளும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போது உதாரணமாக நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் ஒரு ஆவல், குரு பெயர்ச்சி, ஆம் ஒரு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கம், நம் குடும்பத்தில் திருமண விழாக்கள் நடந்து விடாதா என்ற மற்றொரு ஏக்கம். ஆக ஏக்கங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் நமது டிவி நேயர்கள் மூலமாக காண்போமா? இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு மாபெரும் கொஸ்டின். 7 குரு, மகர ராசிக்கு நேர் 7 குரு. 7ஆம் இடம் என்பது என்ன? நல்ல காதலன் கிடைப்பார்கள், நல்ல காதலி கிடைப்பார்கள், நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல உறவு கிடைக்கும், சமுதாயத்திற்கு நீங்கள் பயன்படுவீர்கள் அல்லது சமுதாயம் உங்களை பயன்படுத்தி கொள்ளும். நினைச்ச இடத்துக்கு நீங்க போய் சுத்தி பார்ப்பீங்க. தொழில் ரீதியா, வீடு ரீதியா, குடும்பத்தோடு சுற்றுலா செல்வீர்கள், தொழிலோடு சுற்றுலா செல்வீர்கள். ஆக இந்த மகர ராசிக்கு 2026 கூட்டாளிகளால், கூட்டு தொழிலால், காதலனால், காதலியால், நட்பால், சமுதாயத்தால் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இதனால் வரை ப்ரொபோஸ் பண்ணாதவங்க இப்போ ப்ரொபோஸ் பண்ணி இருந்தால் அல்லது ப்ரொபோஸ் பண்ணி இருக்கும் பொழுது ரிசல்ட் சாதகமாக வரும். 7ல் குரு, நல்லோர் நட்பு நாளும் நயம் பயக்கும் என்ற வாசகத்திற்கு மகரம் இப்போது எடுத்துக்காட்டாக திகழும். மகரம் நல்லோர் நட்பை நாளும் விரும்பும். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 4 காசை கொடுத்து நல்லவனை சேர்த்து வை, 4 காசை கொடுத்து கெட்டவனை விலக்கி வைன்னு சொல்லுவாங்க. அது இப்பொழுது இந்த 2026 நட்புகளை தரம் பிரிப்பதில் முதன்மையாக விளங்குவது மகரம். உங்களுக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து இப்பொழுது இந்த ஆண்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, தொழிலும் சரி, உறவும் சரி, நட்பும் சரி அளவாக பிரித்து கையாளப்படுவீர்கள். அந்த கையாடல் என்பது மகரத்திற்கு மட்டுமே உண்டு. மகரம் குரு பெயர்ச்சியால் தரம் பிரிக்கப்படும். தகுதி உள்ளவர்களோடு இணையும். நல்ல நட்பை மட்டும் தேடிக்கொள்ளும். நல்ல நட்போடு மட்டும் இருக்கும். நல்ல நட்புக்கு, நல்ல பண்புக்கு, நல்ல தர்மத்திற்கு, நல்ல மோட்சத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களோடு பயணிக்கும். ஆக மகரம் நல்லது எது கெட்டது எது தீர்மானிக்கும் காலம். இப்பொழுது இந்த ஆண்டு நீங்கள் தீர்மானித்தால் இந்த நட்பு காலம் காலமாக தொடரும். ஆனால் இந்த நட்பு கூடா நட்பு ஏற்படுத்தி விட்டால் அது காலத்திற்கு ஒரு இழுக்கான, ஒரு செயலான, ஒரு சொல்லான நிகழ்வை கொடுத்து விட்டு செல்லும். ஆக மகரம் மட்டுமே மிக கவனமுடன் இந்த குரு பெயர்ச்சியை கையாள வேண்டும். சேரிடம் அறிந்து சேர வேண்டும். பீஷ்மர் சொல்வார், விதுரர் சொல்வார், திரௌபதி சிரிப்பா அம்பு படுக்கையில் படுக்கும் பொழுது சொல்லுவார், உபதேசம் சொல்லுவார். திரௌபதி சிரிப்பா, அன்னைக்கு என் புடவையை உரியும் பொழுது அன்னைக்கு எங்கே போச்சு இந்த உபதேசம்னு. அப்பொழுது விதுரர் சொல்லுவார், பீஷ்மரும் சொல்லுவார். 2 பேருமே ராமாயண மகாபாரதத்தில் உபதேசம் செய்தவர்கள். யாரோடு சேருமோ அவரோடு புத்தி தான் நமக்கு வரும். அந்த நாள் சேரிடம் அறிந்து சேர்ந்து விட்டால் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் இப்பொழுது மகரத்திற்கு மட்டுமே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. நட்புகளை பிரித்தாளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மேம்பாடு அடையுங்கள். குரு பெயர்ச்சி உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம்.